அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும். இத்திருத்தலத்து மூலவர் அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரர், தாயார் உண்ணாமுலையம்மன் அபிதகுச்சலாம்பாள், தலவிருட்சம் மகிழமரம், தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், சிவகங்கை தீர்த்தம், ஆகமம் காரண ஆகமம் காமீகம். இத்திருத்தலத்தை பற்றி எத்தனை பதிவு இருந்தாலும் அத்தனை பதிவும் சிறப்பானவை தான். லிங்கமே மலையாக அமைந்த மலை, பஞ்சபூத தலங்களில் அக்னி தலம். இது நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை என சிறப்பு பெற்ற தலம். நான் என்ற அகந்தை அழிந்த தலம். உண்ணாமுலையம்மன் சிவபெருமானிடம் இடப்பாகம் பெற கிரிவலம் வந்து தவம் செய்த தலம். பார்வதிக்கு சிவபெருமான் தன் உடம்பில் சரிபாதியாக இடப்பாகம் தந்து ஜோதி சொரூபமாய் காட்சி தந்த தலம். அருணகிரிநாதர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து முக்தி அடைந்த தலம். அருணகிரிநாதர் வாழ்க்கையை வெறுப்புற்று தற்கொலை செய்து கொள்ள முயன்றபோது முருகனே வந்து காப்பாற்றி திருப்புகழ் பாட உத்தரவிட்ட தலம். எல்லா சிவதலங்களிலும் மூலவர் பின்புறமுள்ள லிங்கோத்பவர் தோன்றிய தலம். 9 கோபுரம், 7 பிரகாரங்களுடன் 25 ஏக்கரில் அமைந்துள்ள மிக பெரிய தலம். தென்னிந்தியாவிலேயே 2வது உயரமான கோபுரம், 217 அடி கொண்ட அற்புத அழகு கொண்ட தலம். தினந்தோறும் லட்சோப லட்சம் பக்தர்கள் வந்து வழிபடும் அதி அற்புத சக்தி வாய்ந்த சிவதலம். 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில் இது. சேர சோழ பாண்டிய வைசால மன்னர்களால் பல்வேறு காலகட்டங்களில் திருப்பணி செய்யப்பட்ட மிக பழமையான கோயில் இது. ஏராளமான சித்தர்கள் வாழ்ந்து தற்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சிறப்பு வாய்ந்த சித்தர்மலை. சேஷாத்ரி சுவாமிகள், ரமண மகரிஷி, விசிறி சாமியார் போன்ற எண்ணற்ற ஞானிகள் வாழ்ந்து முக்தியடைந்த தலம். கார்த்திகை மாதம் கிருத்திகை நாளன்றுதான் பார்வதிக்கு சிவன் இடப்பாகம் அளித்தார் என்பதால் அன்றைய தினம் சுற்றுவது மிகவும் சிறப்பு. முனிவர்களும் ஞானிகளும் சித்தர்களும் ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பின் போது பிரதோஷ காலத்தில் மலைவலம் வருவார்களாம். எனவே அந்த நாளில் கிரிவலம் சுற்றுவது நல்லது. சந்திரன் பௌர்ணமி அன்று பூமியில் சூரியனிடமிருந்து சக்திகளை அதிக அளவில் பெற்று பூர்ண நிலவாக சந்திரன் நிறைந்த உயிர் சக்திகளை தருகிறார். இதனால் பௌர்ணமி அன்று கிரிவலம் வருதல் நல்லது. இந்த கோவில் அக்னி கோயில். அக்னிக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை. இந்த கோவிலில் செவ்வாய்க்கிழமை அன்று மட்டும் சிறப்பு பூஜைகள் நடக்கும். அன்று கிரிவலம் வரலாம். ஞாயிறு அன்று கிரிவலம் வந்தால் சிவபதவிகள் கிடைக்கும். திங்கள் அன்று கிரிவலம் வந்தால் இந்திர பதவி கிடைக்கும். செவ்வாய் அன்று வந்தால் கடன் வறுமை நீங்கும். தொடர்ந்து வரும் 7 பிறப்புகளையும் நீங்கி சுபிக்ஷம் பெறலாம். புதன் கலைகளில் தேர்ச்சி, முக்தியும் பெறலாம். வியாழன் அன்று வந்தால் ஞானிகளுக்கு ஒப்பான நிலையை அடையலாம். வெள்ளி அன்று கிரிவலம் வந்தால் விஷ்ணு பதம் அடையலாம். சனிக்கிழமை அன்று வந்தால் நவகிரகங்களை வழிபட்டதன் பயன் கிடைக்கும். அமாவாசை அன்று வந்தால் மனதில் உள்ள கவலைகள் போகும், மன நிம்மதி கிடைக்கும். 48 நாட்கள் விரதமிருந்து அதிகாலையில் கணவனும் மனைவியும் நீராடி மலைவலம் வந்தால் மகப்பேறு கிடைக்கும். அம்மனின் 51 சக்தி பீடங்களில் இது அருணை சக்தி பீடமாகும். முருகப்பெருமானுக்கு 6 படை வீடு இருப்பது அனைவருக்கும் தெரியும். இதேபோல் விநாயகருக்கும் அறுபடை வீடு இருக்கிறது. இத்தலத்தில் கிளிகோபுரத்தின் கீழ் இடது பக்கம் உள்ள அல்லல் போக்கும் விநாயகர் சந்நிதி விநாயகரின் முதல் படை வீடாகும். சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களில் இது 233வது தேவார தலமாகும். கிரிவலத்தை என்னென்னைக்கு சுத்தினா என்னென்ன பலன் கிடைக்குன்றத இந்த பதிவில் பார்த்தோம். கிரிவலம் போக போக நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம்தான். இந்த கோயிலை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கிறதுனால அதை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். நினைத்தாலே முக்தி தரும் அருணாச்சலேஸ்வரரோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும். நம்பிக்கையோடு செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.